ஏய் முருகா, அங்க பார். என்ன குரு? இவருதான் அந்த சக்தி. இவனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் தோக்கணும்னு ரொம்ப அக்கறையா வேண்டி இருக்காடா அந்த சக்கரை. நாளைக்கு பாப்புண்டி. மாநில அளவிலான தடகள போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. வெல்கம் சார். நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் ஹலோ சார். how are you? ஃபைன் சார். சிறந்த சமூக சேவகருமான திரு ஆனந்த் செல்லையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அங்க பாரு, இவரெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? ஏய் போன குடு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த் செல்லையா. யாரு? சீஃப் கெஸ்ட். இப்படி சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? யாரு? சரிங்க சார். யார் நீ? இவ்வளவு பேசியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? நீங்க எல்லாம் எப்படிதான் எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோ? அபி அப்பா லெஃப்ட்ல பாருங்க. அடி. போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத் கல்லூரியை சேர்ந்த குரு இவன் தாண்டி இந்த குரு. அதனாலதான் நம்ம கோயில கலாய்ச்சிருக்கான். ராமாஜி ராமானுஜர் கல்லூரியை சேர்ந்த சக்தி வேண்டாம் அபி, விடு. அபி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளன. ஓட்டம் ஆரம்பிக்க உள்ளது. என்னையா போட்டி? கப் எடுத்து போய் அவன் கையில கொடுங்க ஐயா. அவன் தான் என் நம்பர் 1. அவன் ஏன் சிட்டி ஐயா. Well done, very good. Ambition படியே ஜெயிச்சிட்டீங்க சக்தி. Keep it up my boy. வலது கையை வானோக்கும், இடது கால் எடுத்து வைக்கும், இன்னும் எண்ணமெல்லாம் எட்டும். டும் துடுடும், துடுடும் 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 டும் துடுடும். ஸ்டாப் ஸ்டாப். கை எடு கோச்சே, இல்ல கை கோச்சோட போய்டும். மெதுவா கோச்சே. ஐயோ எவன்டா அது இடுப்புல கிள்ளது? இடம் தான் இருக்குதுல்ல. போய் உட்கார்றா போண்டா. Come fast. ஏய் வாடி. சீக்கிரம். ஏய் காத்து. ஸ்வேதா, உங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு நீ இன்னைக்கே ட்ரீட் கொடுக்கணும். கொடுத்துடலாம். இங்கே பேசுறா. அலா அலா அலா. ஹலோ. ஏய் குரு, ஓட்ட பந்தயம் முடிஞ்சதா? ஜெயிச்ச உடனே ஒரு ஃபோன் பண்ண மாட்டா? வந்து என்னடா நீட்டி நெளிக்கிற? பிச்சு விடுவேன் பிச்சு. அலா பேசுறா. டேய் குருமூர்த்தி. போடுற சத்தத்துக்கு போனை கீழே வச்சுட்டு வடக்கு பார்த்து நின்னு சும்மாவே பேசுங்க, அவனுக்கு கேக்கும். என்னடி கிண்டலா? கண்டிப்பா அவன் போனை காதுல வச்சிருக்க மாட்டான், அதனால தான் சொல்றேன். ஹலோ. சொல்லுமா. என்ன தம்பி, ஜெயிச்சிட்டல்ல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? இல்லம்மா, நான் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே வாங்கின 24 மெடலோட இன்னொரு மெடல் சேர்த்து 25 வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குமா. என்ன தம்பி சொல்ற? இன்னைக்கு மீட்டில் கலந்துக்கிறதுக்காக நேற்று நைட் அந்த காலேஜில் தங்கியிருந்தம்மா. எதிர்ச்சியாக நைட் எந்திரிச்சு பார்த்தப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சக்தின்னு ஒருத்தன் அந்த லேட் நைட்டில் கூட ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்.
அவன்கிட்ட ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அதான் போனேன். அப்போ குளுக்கோஸ் சாப்பிடு. சக்தி, ப்ராக்டிஸ் பண்ணது போதுண்டா, ரொம்ப லேட் ஆகுது, போய் ரெஸ்ட் எடு போ. முடியலடா, பயமா இருக்கு. 10 வருஷம், என்னுடைய 10 வருஷத்து கனவுடா இது. இந்த வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் வந்தே ஆகணும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு தான் தெரியுமே, அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. குடும்பத்தை நான் தானே காப்பாற்றணும். தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ஜெயிக்கணும். இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சே ஆகணும். வேற வழி இல்லடா. டைமர் ஆன் பண்ணு. குயிக் 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 காட். அப்பவே முடிவு பண்ணிட்டமா, அவன் தான் ஜெயிக்கணும்னு. அம்மா, அந்த விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோச்சு கூட தெரியாதும்மா. அவங்களே என்ன திட்டிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையாம்மா, அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். பெரிய விஷயம் பண்ணிருக்க குரு. அன்பு உன்னை தவிர வேற எதாலையும் உன்னை அடிக்க முடியாது. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப.